ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைப்பூவில் வடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாழைப்பூ ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப உடம்புக்கும் நல்லது, ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இதில் நான் கொஞ்சோண்டு மட்டன் போட்டு நான் செஞ்சுருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற மெத்தட் உங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டே நான் வாழைப்பூ மொதல் நாளே நான் அதை ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதனால தான் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு 100 கிராம் அளவுக்கு நான் ஊற வச்சுக்கிட்டேன். முதல்லையே ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். கடலப்பருப்பும் வாழைப்பூவும் சேர்த்தியே நம்ம அரைச்சிக்கலாம். கடலப்பருப்பு ஊற வச்சா தான் நல்லா நைஸாக அரைக்க முடியும். இதை நல்லாவே நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். பார்க்கும்பொழுது ரொம்பவே கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்க தான் இப்படி இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மசாலா தூள் போட்டுக்கலாம். இதுக்கு கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். இதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். செலவு தூள் தான் நான் போட்டிருக்கிறேன். மிளகாத்தூளில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நான் பச்சை மிளகாலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சோம்புத்தூள் 1 அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வடைக்கு சோம்புத்தூள் போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். 2 பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா நிறையா போட்டோம்னா வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் அரைக்கும் பொழுதே நான் மட்டன் வேக வச்சது இருந்துச்சு, அதில் கொஞ்சோண்டு போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மட்டன் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி இப்படியே செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உப்பு உரப்புலாம் எல்லா பக்கமும் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப பிளாக் கலராக இருந்துச்சு, டார்க் கலராக. இப்போ நம்ம கை உப்பு போட்டு நல்லா பிசையும் பொழுது கலர் பாருங்கள், நமக்கே சேஞ்ச் ஆகிறது தெரியுது. கொஞ்சோண்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். மல்லித்தலை இருந்துச்சுன்னா நல்லா கட் பண்ணி 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சதும் எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் கருகாது, இல்லாட்டி சீக்கிரம் கருக பார்க்கும். இப்போ இதே மாதிரி வடை மாதிரி நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. இந்த வாழைப்பூ வடையெல்லாம் எண்ணெயில் போட்டதுமே உடையெல்லாம் உடையாது. தாராளமாக நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சலாம். கடலப்பருப்பு போட்டிருக்கிறனால ஒன்றுமே உடையாது. ஒரு சிலருக்குலாம் வடையெல்லாம் உடஞ்சி போகும், பிரிஞ்சு போகும்னு சொல்லுவாங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே போல் ஆயிலும் கொஞ்சம் கூட குடிக்காதுங்க. வடையும் ரொம்பவே ஹெல்த்தி. வாழைப்பூலாம் நம்ம எப்படி தான் வாங்கி பொரியல் செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா கண்ணை மூடிட்டு சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கும் ரொம்பவே நல்லது வாழைப்பூ வடை. பாருங்கள், 2 சைடும் இதே மாதிரி மெதுவாக திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வடை மாதிரியும் நான் தட்டி போட்டிருந்தேன். இன்னொரு மெத்தட்லேயும் நான் சும்மா கொஞ்சமாக அப்படியே எடுத்து லைட்டாக சின்னதாகவும் எடுத்து போட்டேன். அது ஒரு பேட்சுக்கு நான் போட்டிருந்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. அது ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். இதே போல் நம்மளுடைய சேனலில் நிறையா ரெசிபி இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நிறையா இருக்குது. சேனல் பேஜில் போய் பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வடை செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வாழைப்பூ வடை ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வரும்.